ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த 2025 விசுவாவசு வருஷம், இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும். வருஷ பிறப்போட பலனை நாம அனுபவிக்கலாம். இந்த வருஷ பிறப்பினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம். கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு 9 கிரகங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமா வந்து சேரும். நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண வைங்க. ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி, இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க, எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை கிடைக்கணும், நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும், நான் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும், என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும், வீடு கட்டணும், நகை வாங்கணும், நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும், நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது, அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. பயிற்சிகள் நடக்குது, வருஷம் மாறுது, ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது. எல்லாருக்குள்ளே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா? நம்மளை மீறி, நம்மளை மறந்து நம்மெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதான உண்மை. எத்தனை பேர் நடிக்கிறோம், எவ்வளோ நடிக்கிறோம், உண்மையா இருக்கிறோமா? நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ஏன் அது உண்மையா இருந்தா என்ன முடியுமே? நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும். இந்த காலகட்டம் விசுவாவசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்கிற ஒரு வருஷம்னு அர்த்தம். நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான். ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும், ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்துல இருக்கு. கும்பராசி ஒரு குழந்தைகளை போல் கொண்டவர்கள். குழந்தை மனம், குழந்தை தன்மை, குழந்தையுடைய குணம் எல்லாமே குழந்தை தான். பொதுவாகவே கும்பராசிக்காரங்களை உங்கள் வீட்டில் குழந்தைனே கூப்பிடுங்க, பாருங்களேன் எப்படி இருக்காங்க பாருங்கள். துள்ளி குதிச்சு வருவாங்க. வாங்க குழந்தை, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி பாருங்க. வாங்க குழந்தை, குழந்தைன்னா கும்பம்னு அர்த்தம். செய்யலாமா? எவ்வளவு அடி வாங்கினாலும் சிரிச்ச முகத்தோடய இருப்பாங்க. ஏதாவது ஒன்று நமக்கு திருப்பு முனை கிடைச்சிடாதான்ற நம்பிக்கையோடய இருப்பாங்க. அதான் கும்பம். சார் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் சார், ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன் சார், ரொம்ப வெறுத்து போயிட்டேன் சார், காதல் கூட சக்ஸஸ் ஆகலை சார், கைட்டி விட்டாங்க சார் நம்மளை, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், காசு பணம் துட்டு மணிலாம் கிடையாது. கும்பம் அதிகமாக ஆசைப்படுறது அன்பான வார்த்தைகள், திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். அப்படிப்பட்ட கும்பத்துக்கு இந்த வருஷம் சிறப்பான வருஷம், திருப்தியான வருஷம். ஒன்னே ஒன்று, நம்ம நினைக்கிறது நடக்குமா? நடக்கும். குரு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றார். கும்பத்திற்கு சனி குரு சப்போர்ட். சனி சொந்த வீட்டில் இதுவரைக்கும் இருந்து இப்போ 2வது வீட்டுக்கு போறார். ஒரே ஒரு விஷயத்தை கும்பம் மனசுல பதிவு பண்ணீங்க, நல்ல வார்த்தைகள் அதிகமா பேசுங்க, மற்றவங்க மனசுல இடம் பிடிங்க. நான் ஒன்னே ஒன்று எல்லாருக்குமே சொல்றேன், ஒருத்தவங்களை சந்திக்கிறீங்களா, சந்திக்கும் பொழுது எவ்வளோ ஹாப்பியான வேர்ட்ஸ் பேசணுங்கிறது தேவையே கிடையாது. இப்போ என்ன நீங்கள் சந்திக்கிறீங்க, என்னை பார்த்த உடனே சார் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷம் சார், உங்களை பார்த்ததுக்கு நிம்மதி சார், இதெல்லாம் வேண்டாம். அதில் நான் ஹாப்பி ஆக மாட்டேன். அது என்னை விட்டு நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க, ஒரு 10 நிமிஷம் சந்திப்பு முடியுது, அப்போ நான் மறக்க முடியாத அளவுக்கு என்கிட்ட நல்ல வார்த்தைகளை 4 வார்த்தை பேசிட்டு போங்க, கமா போட்டு போங்க இந்த உறவுக்கு. அப்போ நான் நினைக்க ஆரம்பிப்பேன் உங்களை, அதுதான் நீங்கள் ஜெயிச்சதுக்கு அர்த்தம்.
இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் தப்பு பண்ணுறோம். என்ன தெரியுமா? வரும்பொழுது ஒருத்தவங்களை போய் சந்திக்கும் போது சிரிப்பாக இருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அவங்கள்ட்ட வெளியில் போகும்போது சேடாக ஒன்று நம்ம வார்த்தையை விட்டுடுவோம், இல்லை அவங்க வார்த்தை விடுற அளவுக்கு நம்ம நடந்துப்போம். அந்த நட்பு, அந்த நேரம் எல்லாமே பகையாயிடும். அப்புறம் திருப்பி அந்த இடத்துல ஜேர்னி பண்ண முடியாத அளவுக்கு போகும். வேண்டாம். கும்பராசிக்காரர்களே, நம்ம சந்திக்கும் போது இனிப்பாக பேசுறதை விட அவங்கள்ட்ட விலகும் போது அதிகமாக இனிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அப்படிதான். ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஆரம்பிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு நாள் முடியும் போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா உங்க மைண்டை நீங்க நிப்பாட்டணும். அதுதான் நல்லது. இதை இந்த வருஷம் நீங்க ஃபாலோ பண்றீங்க, அவ்வளவுதான். இந்த உலகத்துல காசு கொடுக்காம வாங்குற ஒரே சந்தோஷம் நல்ல வார்த்தை, நல்ல பேச்சு. காசு கொடுக்காம வாங்கலாம். சார் ஒருத்தன் சண்டை, சார் ஒருத்தன் அடிக்க வரான், திட்ட வரான். ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறோம், ஒருத்தன் ஒரு லிக்கர் ட்ரிங்க் பண்ணிட்டான், அங்கேருந்து வரான், திட்ட வரான். நம்ம கார் கதவை இறக்கிட்டு பேசக்கூடாது. ஏன்னா அவன் பேசணும், அவன் 2 நிமிஷம் பேசட்டும், தப்பு இல்லை. பேசின பிறகு அப்புறமா காதை இறக்கிட்டு சாரிப்பா அப்படின்னு வேலை முடிஞ்சிடும். நான் யார் தெரியுமா அப்படின்னு கீழே இறங்கினா அங்கே எல்லாரும் பார்ப்பாங்க, சார் குடிகாரன்ட்டு என்ன சார் பேச்சு அப்படின்னுவான். யாரு? நல்ல மனுஷனை திட்டிடுவான் எல்லாரும் சேர்ந்து. இப்போ இதை தான் கும்பம் யோசிக்கணும். நம்ம யாருக்கு முன்னாடி சண்டை போடுறோம், யாரை எதிர்க்கிறோம், நமக்கு தகுதியான ஆளா, இல்லைன்னா எதிர்க்கிறத கம்மி பண்ணணும், இல்லை அந்த இடத்த விட்டு நகரணும். இந்த வருஷத்தில் நிறைய விஷயங்களை மாற்றி யோசிங்க. உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு இதுக்கு பிறகு சிரமப்படுத்த மாட்டார் கடவுள். ஏன்னா ஜென்ம சனியில் நீங்கள் நிறைய நம்பி ஏமாந்துட்டீங்க. நீங்கள் ஒரு கணக்கு போட்டீங்க, அந்த கணக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களுடைய அன்பு மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, உங்களுடைய அக்கறை மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ ஜென்ம சனியை விட்டு விலகிட்டாரு. இப்போ அதே வார்த்தைகளில் உங்கள் அன்பை இப்போ நீங்கள் கொண்டு போங்க. காசு நயா பைசா செலவு பண்ணாமல் கொண்டு போங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். நயா பைசா செலவு பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு எழுதியே தருவேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா குரு 5க்கு வரார், பூர்வீக புண்ணியஸ்தானம். சுப காரியம் நடந்தே தீரும். நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். பணம், நகை, வீடு, இடம் வாங்குறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது. உலகத்தில் சந்தோஷம்னு எதை நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இன்னொருத்தவனுக்கு துக்கமாக இருக்கும், அது வேறு விஷயம். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நீங்கள் யார்ட்டே சொல்லுங்கள், சந்தோஷமாக ஹாப்பியாக பத்திரிக்கை வைக்க போங்க. அதை பார்த்து சிரிப்பான். ஏன்? அவன் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான். உன்னை ஆண்டவன் ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணாமல் தடுத்து பார்த்தான், கிரகம் கேட்க மாட்டேங்கிற, அனுபவிடா அப்படின்னு அவன் சந்தோஷமாக வர. மாப்பிள்ள கண்டிப்பாக வரேன், உன்னோட கடைசி நாள் சந்தோஷமே அதுதான். நம்ம மாப்பிள்ள அதுக்கு அந்த நாள் நான் பார்க்கலன்னு என்ன பண்ணுறேன்னுவான். இப்படிலாம் வாழ்த்துறவங்களாம் இருக்கிறான். ஏன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு தெரியாது இவன் சொல்கிற சந்தோஷம். குழந்தை நம்ம கிடைக்கலன்னு சொல்லுவோம், அவன் குழந்தை பெற்றவன் சொல்லுவான், பெற்று பாருடா தெரியும் அப்படின்வான். இதுமாதிரி நிறைய எதிர்மறை வார்த்தைகள்லாம் இருக்கும். ஏன்னா அனுபவப்பட்டவன், அனுபவப்படாதவன். அனுபவப்படாதவனுக்கு எல்லாமே விருப்பமாக இருக்கும், அனுபவப்பட்டவனுக்கு எல்லாமே வெறுப்பாக தெரியும். அனுபவங்கிறது வெறுப்பை கொடுக்கறது தானே, அதுதானே இல்லையா? அப்படி இந்த கும்பராசிக்காரங்க நிறைய அனுபவப்பட்டவங்க. தன்கிட்ட பணம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க, பணம் இல்லைன்னு தெரிஞ்சு மக்கள் நம்மளோட உறவுகள் நம்மளை உதாசீனப்படுத்துறதை தெரிஞ்சுக்கிட்டவங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு 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 இதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட கும்பத்துக்கு இப்போ இது நல்ல நேரம். உங்களுடைய திறமை வெளிப்படுத்தப்படும், மனசுக்கு நிம்மதியான விஷயங்கள் கை கொடுக்கும். துர்க்கை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார், சனி உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கிறார். கும்பம் எல்லா விதத்திலையும் பெஸ்ட்டாக வரப்போறீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த வருஷத்தை இந்த ராசிக்காரர்கள் எப்படி நடத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்குங்க, இது மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்குங்க. இந்த பேப்பரில் இது எழுதியிருக்கிற பேப்பர், எழுதாத பேப்பர் ஒன்று எடுத்துங்க. எழுதாத பேப்பரில் இந்த வருஷத்தில் உங்களோட பேர், நட்சத்திரம், உங்களோட பிள்ளையார் சொல்லி போடுங்க, பேர் நட்சத்திரத்தை எழுதுங்க, உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க.
இந்த வருஷத்துல இந்த ராசியில பிறந்தனா, இந்த நட்சத்திரத்துல பிறந்தனா எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க. இதை கடவுளே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், எனக்கு இதெல்லாம் நடத்தி கொடுங்க அப்படின்னு எழுதுங்க. எழுதி ஒரு மஞ்சள் தடவி உங்க வீட்டு சுவாமி ரூம்ல இப்படி நாளா மடிச்சு உங்க வீட்டு சுவாமி ரூம்ல சுவாமிக்கு பின்னாடி படம் வச்சிருப்பீங்க இல்லைங்களா, சுவாமிக்கு பின்னாடி வைங்க. நிச்சயம் நீங்க எழுதியிருக்கிற விஷயங்கள் பகவான் அனுகிரகம் சீக்கிரமா நடக்க போகுது உங்க லைஃப்ல. இதுதான் உங்களுக்கு நாங்க கொடுக்கிற ஒரு நல்ல யோசனை. ஏன்னா எழுதியிருக்கிற நமக்கு நம்ம மனம்தான் முதல்ல பலம். மனம் பலமாக ஒரு விஷயத்தை யோசிச்சதுன்னா நம்மளால வெற்றி ஈஸியா பெற முடியும். மனசே பாதிக்கு பாதி யோசிக்க கூடாது, 50-50 யோசிக்க கூடாது. நடக்கலாம், நடக்காம போகலாம், கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஒரு பல கோடி ரூபாய் பணம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் நினைப்பாரு ஜெயிச்சிருவோமியா அப்படின்னு நினைப்பாரு, ஜெயிச்சிருவார். புரியுதா? நம்மெல்லாம் ப்ரொடியூசர் நிறைய செலவு பண்றோம், அதனால இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்கிறோம். எழுதுங்க, கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறார், உங்க தலையெழுத்தை மாற்ற போறார். நல்லதே நடக்கும். வாழ்த்து.